அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். நாம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. சரி, நம்ம ரெண்டு பாகம் இருக்கு. உயர்த்தும் தேவனுடைய நீதியும் ஜனத்திற்கு இகழ்ச்சி உண்டாகும் பாவமும், ரெண்டு காரியங்களை கவனிக்கணும். தலைப்பு என்னவென்றால், உயர்த்தும் தேவனுடைய நீதியும் ஜனத்திற்கு இகழ்ச்சி உண்டாகும் பாவம். இதான் நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு இகழ்ச்சி உண்டாகும் பாவத்தை இன்று நாம படிக்க முடியாது. உயர்த்தும் தேவனுடைய நீதியை நாம மெதுவா படிப்போம். சரி, முதலாவது தேவனுடைய நீதியை செய்து உயர்த்தப்பட்ட ஜனங்களை பற்றி நாம் முதலாவது பார்க்க போறோம். பூமிக்குரிய வகையிலும் இது ஆவிக்குரிய வகையிலும் உயர்த்துதல் இருக்கும். பூமிக்குரிய சட்டம் என்று வருகிற பொழுது பூமிக்குரிய வகையிலே அவர்கள் உயர்த்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய சட்டம் என்று வருகிற பொழுது ஆவிக்குரிய வகையிலே உயர்த்துதல் நடக்கிறது. சரி, ரெண்டுமே இங்கு இருக்கிறதை நம்மால் காண முடியும். முதலாவது, நீதி என்றால் என்ன, நீதிமான் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும், ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் நீதிமான் யார் என்று அங்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க கூடாது, அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாது, விலக்கப்பட்ட ஸ்திரியோட சேரவும் கூடாது, ஒருவனையும் ஒடுக்கக்கூடாது, யாரையும் கொள்ளையிடக்கூடாது, கடன் வாங்கினத்திற்கு திரும்ப கொடுக்கணும், அப்பத்தை பசித்தவனுக்கும் பங்கிட்டு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தையும் தரிப்பிக்கணும், வட்டிக்கு கொடுக்கூடாது, பொலிசை வாங்கக்கூடாது, அநியாயத்துக்கு தன் கையை விளக்கணும். இவன் தான் நீதிமான். சரி, இன்னும் கூடுதலாக இருக்கு. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். இவன் எல்லாவற்றையும் செய்யாமற் போனால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்யாத போகும்போது அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? இவன் பிழைப்பான். இவன் என்ன செய்வான்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமலும் இவைகளில் ஒன்று கொப்பாய் செய்கிறவனுமாயிருந்து மலையில் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானது செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தான அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். சரி, நீதிமான் என்றால் அங்கு ஒரு சில விதிமுறை சொல்லியிருக்காரு. அவன் தான் நீதிமான். சரி, இன்னும் கூடுதலான நீதிமான் என்று யாருன்னு பார்ப்போம். நோவாவை பற்றி நாம் பார்க்க போறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆதியாகமம் 6:9, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இவன் எப்படி வாழ்ந்தான் என்றால், முதலாவது உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உத்தமன் என்றால் முழுமையானவன், தெரிந்தவன் அல்லது பூர்ணமானவன். அப்படியானால் தேவனுக்கு பயந்திருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். இன்னும் அவனை குறித்து கர்த்தர் சொல்றத பாருங்க. 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்றார்.
அப்ப எப்படி நீதிமானா இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தேவனோட சஞ்சரிச்சிருக்காரு, அவர் உத்தமனா இருந்திருக்காரு. பிறகு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதியாகமம் 6:22, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் தேவன் செய்து முடித்தான். நோவா செய்து முடித்தார். அப்ப நோவா நீதிமானா இருப்பதற்கான காரணம் என்ன? தேவன் சொன்னபடியெல்லாம், கட்டளையிட்டபடியெல்லாம் செய்திருக்கிறார், தேவனோட நடந்திருக்கிறார், தேர்ந்தவனாய் இருந்திருக்கிறார், பூர்ணமாய் இருந்தார் என்றால் உலகத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு வாழ்ந்த பொல்லாத மக்களோடு அவர் வாழவில்லை. நாம் எசேக்கியேல் ஒரு வகையாய் பார்த்தோம், இங்கே ஒரு வகையாய் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஆதியாகமம் 7:5, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அப்ப இங்கே ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அடுத்த காட்சி என்ன போறோம்னா, ஆபிரகாம் எப்படி நீதியாக எண்ணினார், நீதிமானா எப்படி வாழ்ந்தார் என்ற பகுதியை நம்ம போறோம். பாருங்க, இஸ்ரவேல் மக்களை பார்த்தோம், நோவாவை பார்த்தோம், இப்ப ஆபிரகாமை பார்க்க போறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் நீதியாக எண்ணினது என்ன? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ எதை எண்ணினார்? கர்த்தர் அவருக்கான வாக்குத்தத்தங்களை சொன்னார். அந்த வாக்குத்தத்தங்களை அவிசுவாசியாமல், சந்தேகப்படாமல் அப்படியே விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கூடுதலாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 23 வரைக்கும், அவன் ரோமர் 4:19 23 வரைக்கும், அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதெல்லாம் தேவன் எப்படி எண்ணினாருங்க? 4:22 ரோமர்ல, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவருடைய விசுவாசங்கள்லாம் பூர்ணப்பட்டது எப்படின்னு இன்னொரு வார்த்தையை சொல்றார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 23, அவருடைய விசுவாசமானது பூர்ணத்திற்கு ஏதுவாக எப்படி கொண்டு செல்லப்பட்டது என்பதை இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. யாக்கோபு 2:21 23 வரைக்கும், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று சொல்லுது. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி பூர்ணமாக்கப்பட்டதுங்க? அவன் கிரியைகளோட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே என்று சொன்னார். இப்போ நம்ம அடுத்த காரியத்துக்கு போறோம். யோசேப்பை தேவன் எதற்காக உயர்த்தினார், அவன் எப்படி நீதியாக நடந்து கொண்டார் என்பதை பற்றி நாம் பார்க்க போறோம். முதலாவது, யோசேப்பு பெற்றோரு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாகவும் தேவ பயமுள்ள மனிதனாகவும் வாழ்ந்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41 32 34 வரைக்கும் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலிலே 5இல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. இப்பொழுது பஞ்சம், அவன் எகிப்துக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். இப்பொழுது அங்கே ஒரு சொப்பனத்தை விவரித்தான். இப்ப யோசேப்பு சொல்லுகிறார், விவேகமும் ஞானமும் உள்ள
ஒரு மனுஷனை தேடி எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவராக என்றான். ஆனால் இந்த காரியத்தை எல்லாம் ஒழுங்கரமாய் செய்த பிற்பாடு யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டார்? தேவனுடைய நீதியை செய்தபடியினாலா, தன் நீதிக்காக உயர்த்தப்பட்டாரா என்று நாம் பார்க்க போறோம். ஆதியாகமம் 41:37-43 வரைக்கும். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக ஆக்கினான். கேள்வி, யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டார்? நம்ம என்ன படிக்கிறோம்? நீதி ஜனத்தை உயர்த்தும். அப்ப என்ன நீதி செஞ்சாரு? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் நடந்து கொண்டார். தேவனுக்கு பயந்திருந்தார். தேவன் அவனை உயர்த்தினார். எகிப்தின் அதிகாரிக்கு அவர் சொப்பனத்தை விளக்கினார். அவர் விவேகமாய் ஞானமாய் நடந்து கொண்டபடியினாலே இப்பொழுது தேவன் அவரை உயர்த்தினார். அவருக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் நீதியாக எண்ணுவார். யோசேப்புக்கும் நாம் நடந்து கொண்டால் நம்மை உயர்த்துவார். இப்பொழுது அடுத்த மனிதனை பார்க்க போறோம், மொர்தெகாய். இந்த மொர்தெகாயை தேவன் எதற்கு உயர்த்தினார் என்று நாம் பார்க்க போறோம். மொர்தெகாய் தேவனுக்காக கொண்டுள்ள வைராக்கியம் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். எஸ்தர் 3வது அதிகாரம் 1, 2, 3. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை நோக்கி மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அப்ப இந்த காட்சியை நீங்க பாருங்க. தேசத்தில் அவர்கள் எப்படி அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனா அந்த சூழ்நிலையிலும் தேவனை தவிர வேற யாரையும் வணங்காமல், ராஜாவாயிருந்தாலும் தேவன் நிமித்தமாக தேவன் என்ன கட்டளையிட்டிருக்காரோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அதற்கு மனிதனுக்கு பயப்படாம தேவனை பயந்து கனப்படுத்தினபடினாலே தேவ பயமுள்ள மனிதனாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீதை போல தேவனுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு துக்கம் அடைந்தார் பாருங்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கு உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவருடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனால ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு
முர்தகாய் உடுத்திருந்த ரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து வைக்கிறதுக்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். இப்ப தாவீது தேவனுடைய ஜனங்களை நிந்தித்த போது அதற்காக கோலியாத்தின் மேல் யுத்தம் செய்தார். ஆனால் இந்த முர்தகாய் என்ற தேவனுடைய மனிதன் தேவனுடைய ஜனங்களை ஒடுக்குவதை கேள்விப்பட்ட பொழுது, தேவனுடைய ஜனங்கள் கொலை செய்ய ஆர்டர் பிறப்பித்த பொழுது அதற்காக துக்கம் அடைந்தார். இது தேவ பயமுள்ள மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகளை ஆதரிக்கிற மக்கள். அது தேவ பயம், அது தேவனுடைய நீதியா இருக்கிறது. முர்தகாய் தேவனிடத்தில் கொண்டுள்ள விசுவாசம் எப்படிப்பட்டது பாருங்கள். இப்போ அவரு தன்னுடைய வளர்ப்பு மகளை அழைக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-14. முர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது என்ன? சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. தேவன் இதற்கு உதவியாயிருப்பதற்கு தான் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்காரு, நீ அதை புரிஞ்சுக்கோ என்று சொல்லி ஒரு பயம் நிறைந்த விசுவாசம் நிறைந்த மனிதனாக அங்கு இருக்கிறார். அப்ப தேவனுடைய அதிகாரம் பெற்ற ராஜாக்களை அவர் காப்பாற்றவும் நீதியாக நடந்து கொண்டார். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினாலே கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளிகளில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேருவின் கைபோட பார்த்த செய்தியை முர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக முர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதுக்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்ப ராஜா தேவனால் நியமிக்கப்பட்டவர். அந்த ராஜாவை கொலை செய்ய தீர்மானித்தவங்களை இவர் காப்பாற்றி இருக்கிறார். அப்ப இந்த காப்பாற்றி இருக்கிற அந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் நியமிக்கப்பட்ட ராஜாக்களை, அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கும் தேவ பயம் உள்ள மனிதர்களாக இருந்திருக்கிறார். சரி, இப்போ முர்தகாய் தேவன் மூலமாய் ராஜாவினால் உயர்த்தப்பட்டாரா என்று நாம் பார்க்க போறோம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1, 2. அன்றைய தினம் அகாசுவேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். முர்தகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து முர்தகாய் கொடுத்தான். எஸ்தர் முர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். அப்போ அவளுக்கு இது பிரச்சனை இல்லை, முர்தகாய்க்கு என்ன நடந்தது? அப்ப 8ஆம் அதிகாரம் 7, 8 நாம் பார்ப்போம். அப்பொழுது அகாசுவேரு ராஜா ராசாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய முர்தகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கைப்போட எத்தனைத்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவனாலும் கூடாது என்றார். ஒரு உயர்வை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உயர்வு எப்படி வந்தது? அவள் தேவனுக்கு பயந்தபடியினாலும் தேவ நீதியை செய்தபடியினாலும். இப்ப நம்ம அடுத்த பரிசுத்தவான்களை பார்க்க போறோம். 3 வாலிபர்கள், தானியேல், இவங்களை பற்றி பார்க்க போறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8, 9. தானியேல் ராஜாவின் போஷணத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தான். ராஜாவுடைய சாப்பாடை சாப்பிடும்படி இவங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது. அவன் ராஜாவின் சேவகர்களுக்கு அவன் கட்டளை கொடுத்தான், அதிகாரிகளுக்கு. ஆனாலும் தானியேல் சாப்பிட மறுத்தார். இங்க நம்ம பார்க்கிற காட்சி என்னவென்றால், தேவ பயமுள்ளவர்கள் தேவ நீதியில் நடப்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள்.
இது ஒரு சம்பவமா? அடுத்த ஒரு சம்பவம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 23 வரைக்கும் நாம் படிச்சோம்னா, அங்கே நேபுகாத்து நிறுத்தின பொற்சிலையை வணங்க மறுத்தார்கள். பாருங்கள், தேவனை ஆராதிப்பதை தவிர மற்றொன்றையும் இவர்கள் ஆராதிப்பது இல்லை. அப்போ அங்கு ஒரு கட்டளை அவர் கொடுத்தார், அவர்களை அழைத்து வரும்படி கேட்டார். நாங்கள் 17 23 வரைக்கும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு பணிந்து ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ராஜா என்ன ஆயிட்டாரு? அவங்களை தூக்கி சிங்கங்கவியில போட்டார். அப்ப சிங்கங்கவியில போட்டாருன்னா என்ன ஆகும்? சிங்கம் கடிச்சு கொதறிடும். அப்ப சிங்கம் அவங்களை கொன்றும். அப்ப அந்த சூழ்நிலையிலும் கூட அவங்க என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தாக்கீது எழுதி அவர் தந்திரமா சிங்கக்கவியில போட வச்சுட்டாங்க. இப்ப ராஜா கிட்ட வர்றார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20 23 வரைக்கும் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சரி, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நீதி ஜனத்தை உயர்த்தும். அப்போ இந்த நீதி ஜனத்தை எப்படி உயர்த்தினது, நீதி என்றால் என்ன என்பதை பார்த்தோம். நீதி செய்யாத மனிதர்களை பார்த்தோம். நோவா எப்படி நீதிமானாய் நடந்து கொண்டான் பார்த்தோம். ஆபிரகாம் எப்படி நீதிமானாய் நடந்து கொண்டான் பார்த்தோம். நோவா எப்படி நடந்தார்? தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆபிரகாம் தேவன் சொன்னதை விசுவாசித்தான். தேவன் சொன்னபடி கிரியை செய்தார். அவருடைய விசுவாசம் பூர்ணப்படும்படி நடந்து கொண்டார். யோசேப்பு தீமையை வெறுக்கக்கூடியவராயிருந்தார். தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாயிருந்தால், கர்த்தருக்கு பயந்து தகப்பன கீழ்ப்படியக்கூடியவராயிருந்து பாவத்தை வெறுக்கக்கூடியவராயிருந்தார். அதனாலே விவேகமும் ஞானமும் அவருக்கு கிடைத்தது. மொர்தெகாய் அரசாங்க அதிகாரிகளை மதித்தார். தேவனுடைய ஜனங்களை குறித்து வாதித்தார். தேவனுடைய ஜனங்களுக்காக தாவீதை போல அவர் அதிக தாகம் கொண்டார். அதனால் தேவன் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார். தானியேல், இந்த 3 வாலிபர்கள், அவர்களும் எந்த இடுக்கமான சூழ்நிலையிலும் சாப்பாடு சாப்பிட மறுத்தும் சிலையை பணிந்து கொள்ள மறுத்தும் இருந்தபடியினால் தேவனுடைய நீதிக்காக அவர்களை உயர்த்தினார். கர்த்தருமானால் பாவம் ஜனத்திற்கு இகழ்ச்சி, அது நமக்கு பெரிய காரியம் இல்ல. பாவம்னா இகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீதி செய்வதை குறித்து நாம் போதித்துக் கொண்டிருப்போம். அடுத்த ஒரு நாளில் இன்னும் ஒரு காரியத்தை போதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த நாளிலே நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. ஒருவன் நீதி என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு ஏது உண்டாக்கினீர். நோவா எப்படி நீதிமானாய் இருந்தார் என்பதையும் தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் செலுத்தின பலியை தேவன் முகர்ந்தார். தேவனுக்கு பிரியமான மனிதனாய் உத்தமனாய் நடந்தார். உலகத்திலிருந்து, பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து வேறுபாடாய் ஜீவித்தார். அது நீதியாக தேவன் எண்ணினார். ஆபிரகாம் தேவன் சொன்ன கட்டளைகள் எல்லாம் விசுவாசித்தார், நீதியாக எண்ணினார். அந்த விசுவாசம் பூர்ணப்படுத்தும்படியாக ஆபிரகாம் தேவன் சொன்ன கட்டளை நிறைவேற்றும்படியாக நடந்து கொண்டார். விசுவாசத்திலே பலவீனமாய் இல்லாதபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று நம்பி அது தேவனை மகிமைப்படுத்தினார். பிதாவை, இப்படி அநேக பரிசுத்தவான்கள், மொர்தெகாய் மற்றும் 3 வாலிபர்கள், இவரெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பிதாவே, நாங்கள் தாழ்மையான இதயத்தை பெற்றுக் கொள்ளவும் உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளரவும் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நீதியாய் நடக்கும் பொழுது நாங்கள் உயர்த்தப்படுவோம்.
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இங்கே பங்கு பெற்ற இங்கே கூடியிருக்கிற பிள்ளைகளையும் வெளியிலிருந்து கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதுதாமே இந்த பிள்ளைகள் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கவும் மற்றும் தொடர்ந்து ஊழிய பணிகளை செய்யும் போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளவும் நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கமும் அன்பும் எங்களை காத்துக் கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.